ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்க கேஸ் அப்டேட் என்னன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 அன்னைக்கு ஒரு ஹியரிங் போயிருக்கு. அதோட அப்டேட் என்னன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஆகஸ்ட் மந்த் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, ஆன்லைன் கேமிங் பில் 2025. இந்த பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் காசு கட்டி விளையாடுற எல்லா விதமான கேம்ஸும் வந்து தடை செய்யப்பட்டுருச்சு. இந்த லாவை இன்னும் அவங்க முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. எஃபெக்டிவ் டேட் வந்து இன்னும் சொல்லனாலும் அதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ஸுமே கேஷ் கான்டெஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை எதிர்த்து வந்து சில நிறுவனங்கள் மட்டும் டெல்லி ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட்லலாம் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதை தானாகவே வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னெடுத்து நாங்களே இந்த கேஸை விசாரிக்கிறோன்னு வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட லாஸ்ட் ஹியரிங் தான் வந்து டிசம்பர் 11 வந்து நடந்தது. இதில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்குது, சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறத முழுமையாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நெகட்டிவான விஷயங்கள். இந்த ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, இடைக்கால தடை என்பது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சோஃபார் இந்த கேஸுக்கு கொடுக்கல. தொடர்ந்து விசாரணை தான் நடைபெற்றுட்டு இருக்கு. இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, அடுத்த ஹியரிங் எப்போங்கிற டேட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணல. நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜனவரி 2026 அப்போ வந்து ஹியரிங்க்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஜனவரி 2026 எந்த டேட்டில் ஹியரிங் வரும்னு இது வரைக்கும் அப்டேட் வரல. அதுதான் ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு வந்து கோர்ட் சொல்லலை. ஸோ அதுக்கு அப்புறமும் சில ஹியரிங் இருக்கலாங்கிற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கேஸுக்கான ரெசல்யூஷனுங்கிறது ஒரு 2-3 மாதம் கழித்து வரதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். கோர்ட் வந்து இதை ஒரு அவசர வழக்காவோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் வழக்காவோ கருதலை அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். இந்த விஷயங்களை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது இந்த ஆப்ஸுக்கு. அது என்னன்னா, இவங்களாம் வந்து மணி லாண்ட்ரிங் அண்ட் வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதா வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து கோர்ட்டுக்கு வந்து ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் இது இவங்களுக்கு மேலும் சிக்கலாகும். இந்த ஆப்லாம் திருப்பி வரதுக்கான சாத்தியங்களே இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணியும் வந்து என்ன மாதிரியான ரிசல்யூஷன் வருங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ இந்த ஆப்ஸுக்கெல்லாம் எதுவுமே பாசிட்டிவ் ஃபேக்டர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஜட்ஜஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கேஷ் கேம்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கான்னு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸாக்ட் இயர் வந்து எனக்கு தெரில, 1957 67. அது அந்த ஹார்ஸ் ட்ரேடிங், பெட்டிங், லாட்ரி மாதிரியான விஷயங்களை வந்து தடை செய்யறதும் அதை வந்து ரன் பண்ணுறதும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிகாரத்துக்கு உட்பட்ட மாதிரியான லாவை வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் எப்படி பேன் பண்ணியிருக்கீங்க? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து இந்த பவர்ஸ் இருக்கா, இல்லை இதை டிசைட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டானு ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. அந்த லாவை பேஸ் பண்ணி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பதில் சொல்லணும். ஒருவேளை அந்த லா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆப்ஸுக்கு வந்து அது ஃபேவரபிளாக முடியும். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் அதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா எகெயின் சிக்கல் தான். ஸோ இதான் டிசம்பர் 11 கோர்ட் ஹியரிங்கில் நடந்த விஷயங்கள். அந்த அப்டேட் வந்து இதுதான். என்னதான் வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணாலும் சீக்கிரமே இதுக்கான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி இன்னும் 1 or 2 monthsக்குள்ளார நிச்சயம் வந்து ஒரு தீர்ப்பு வரும். அது இந்த ஆப்ஸுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வந்து பாதகமாக இருக்குமாங்கிறது வந்து இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. இது எதை நோக்கி போகுங்கிறது வந்து நெக்ஸ்ட் இயரிங்கில் நமக்கு ஒரு தெளிவாக பதில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.